வணக்க நண்பர்களே! நான் உங்கள் மாரி வேந்தன். ஒரு வழியா திரு ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சரா மாறிட்டாரு. முதலமைச்சரா மாறுன பதவி ஏற்ற முதல் நாள், முதல் ஸ்பீச்லேருந்தே சர்ச்சை வெடிச்சிருச்சு. அதாவது விஜய் அவர்கள் வந்து ஒரு பிராமண அடிவரடி, பிராமின்ஸ்க்கு ஆதரவானவரு. தாவேகா வந்து ஒரு பிஜேபி பெற்றெடுத்த பிள்ளை, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு பயங்கர சர்ச்சைகள் நெறைய வந்துட்டு இருக்கு. ஒன் பை ஒன்னா இப்ப அவரோட ஸ்பீச்சு, அப்புறம் இன்னைக்கு டேட் வரைக்கும் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆன இந்த டேட் வரைக்கும் என்னென்னலாம் அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியா இந்த வீடியோல பார்த்துடலாம். சரி, ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஜய் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு, பதவி ஏற்கிறாரு. ஏற்கும்போது ஃபர்ஸ்ட் தமிழ் தாய் வாழ்த்து அதுலேருந்தே ஒரு பிரச்சனை கிளம்புது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, தே நேஷனல் ஆந்தம் பாடுறதுக்கு முன்னாடி நேஷனல் சாங் வந்தே மாதரம் அது பாடுறாங்க. அப்புறம் நேஷனல் ஆந்தம், அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சட்டம் இல்ல. பட் ஆனா மரபு. தமிழ்நாட்ட பொறுத்தளவுக்கு தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட்டு பாடுவாங்க. அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு அதுதான் கரெக்ட். ஃபர்ஸ்ட்டு இது தமிழ்நாட்ல இருக்கிறோம். தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட்டு பாடணும். அப்புறம் நேஷனல் ஆந்தம் பாடியிருக்கணும். பட் ஆனா இந்த நிகழ்வுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கவர்னர் அவங்களோட ஆர்கனைசேஷன்ல பண்ணது. ஸோ அதனால விஜய் அவர்களுக்கு எனக்கு தெரிஞ்சு இதில உடன்பாடு இருக்காதுன்னு நெனைக்கிறேன். அவரோட அ அதாவது அவரோட நீடோட சேர்த்தி அவரோட விருப்பத்தோட இப்படி வந்திருக்காருங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா, இது அவரோட ஃபர்ஸ்ட் டைம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கவர்ன்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஆர்கனைசேஷன் நடக்குது. அப்போ இது கவர்னரோட விழாவா இருக்கிறனாலயும், ஸோ அந்த எதர்ச்சியா வந்ததா இருக்கும். ஸோ செகண்ட் டைம்ல இருந்து இப்ப நாளைக்கு மறுபடியும் தமிழ்நாடு அரசு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விழா எடுக்கும்போது இந்த இன்சிடென்ட் கன்டின்யூ ஆச்சுன்னா, அப்ப இத நம்ம கண்டிக்கலாம். அப்ப அவரு விஜய் அவர்கள் இன்டென்ஷனோட பண்றாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இப்போதைக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ தமிழ் தாய் வாழ்த்து கடைசியா பாடியிருக்க கூடாது. பட் ஆனா விஜய் அவர்களுக்கு விருப்பம் இருக்காது. ஏன்னா விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலி இஸ் எ பொலிட்டீஷியனா மாறிட்டாரு. ஸோ எதெல்லாம் அவருக்கு ஒரு பேக் ஃபயர் ஆகுமோ, அதெல்லாம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா விரும்ப மாட்டாரு. ஸோ இது வந்து அவரோட இன்டென்ட் இல்லாம நடந்திருக்கும். சரி, இப்போ அவரோட ஸ்பீச்ல வருவோம். ஸோ ஸ்பீச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இதுக்கு முன்னாடி வரைக்கும் அரசியலுக்கு வரக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட ஸ்பீச் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஜென்ரலா இருக்கும். டிஎம்கே வெறும் அகைன்ஸ்ட் பண்ணி மட்டும் தான் அவரு பேசுவாரு. பட் ஆனா இந்த இதுல கொஞ்சம் தெளிவா பேசுறாரு. அவரு வந்து பார்த்தீங்கன்னா, டிஎம்கே பீரியட்ல எதெல்லாம் டிஎம்கேக்கு கெட்ட பேரா இருந்துச்சோ, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ண பார்க்குறாரு. விமென் சேஃப்டிக்கு தனியா ஒரு சிங்கப்பெண் பாதுகாப்பு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு தனியா ஒரு ஃபோர்ஸே கொண்டு வந்து உருவாக்குறாரு. அப்ப ட்ரக்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு அதுக்கு தனியா ஒரு ஃபோர்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஃபோர்ஸ் வரும். ஏற்கனவே இருக்கு. பட் ஆனா அத ஸ்பெஷலா கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் முனைப்பா இருக்கிறாரு. அப்புறம் இந்த இலவசங்கள் அதாவது விஜயே நான் ஜெயிக்க மாட்டேன்னு நெனச்சு குடுத்த மாரி தான் அந்த இலவச அறிக்கைகளெல்லாம் இருக்கு. அந்த அறிக்கைகள் எல்லாம் இப்போதைக்கு என்னால பண்ண முடியாதுங்க அப்படிங்கிறத ஒரு ஒயிட் பேப்பர், அதாவது இத வந்து டிஎம்கே தான் கொண்டு வந்துச்சு. ஸோ 21ல திரு பிடிஆர் அவர்கள் ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கும்போது இந்த ட்ரெடிஷன கொண்டு வந்தாரு. ஒயிட் பேப்பர் கொண்டு வரது அப்படிங்கிறத. அதாவது ஒயிட் பேப்பர்னா இதுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச அரசாங்கம் கஜானால எவ்வளவு வருவாயெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஒயிட் பேப்பர சப்மிட் பண்றது. ஸோ அத வந்து நாங்க இத பண்ணுவோம். ஸோ கஜானால இப்போதைக்கு காசு இல்ல. ஸோ அதனால எல்லாத்தையும் செய்ய முடியாது இப்போதைக்கு. ஆனா நான் செய்யறேன். எனக்கு கொஞ்சம் டைம் குடுங்க. அப்படிங்கிற ஒரு தெளிவான ஸ்பீச் குடுத்துருக்காரு. அவரு குடுத்த அவர் கட்சி ஆரம்பிச்சு இந்த 2 வருஷத்துல குடுத்த ஒரு தெளிவான ஸ்பீச்னா, இத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒயிட் பேப்பர் கொண்டு வரதுங்கிறது ஒரு பாராட்டக்குரிய ஒரு இது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி ஆட்சி செய்த கவர்ன்மெண்ட் என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தெளிவு மக்கள்கிட்ட வேணும். ஸோ கவர்ன்மெண்ட்க்கும் மக்களுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருந்துறக்கூடாது. அத வந்து அந்த டிஸ்டன்ஸ குறைக்கிறது ஒரு கவர்ன்மெண்ட்க்கு நல்லது. ஸோ அத வந்து விஜய் ஸ்டார்ட்டிங்லயே செய்ய பார்க்குறாரு. அப்புறம் இப்ப அவரோட மினிஸ்டர்ஸ் பக்கத்துல வருவோம். ஸோ மினிஸ்டர்ஸ்ல நெறைய பேர் வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு எல்லாமே இப்போ டிஎம்கே, ஏடிஎம்கே இவங்கலாம் ஆட்சிக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, தெரியும்பா இவங்க தான் வரப்போறாங்க. இப்போ ஏடிஎம்கேனா கண்டிப்பா வேலுமணி அமைச்சரா இருப்பாரு. டிஎம்கேனா கண்டிப்பா துரைமுருகன் அமைச்சரா இருப்பாரு. நேரு அமைச்சரா இருப்பாரு. பட் ஆனா டிவிகேங்கிறபோது ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ். ஸோ ஃப்ரெஷ் ஃபேஸுங்கும்போது மக்களுக்கு எப்படி சொன்னா ஈஸியா கனெக்ட் ஆயிருக்கு. நேத்து வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அமைச்சரா போயிருக்கிறாங்க. ஸோ அந்த சினிமாலலாம் பார்க்குவோம். பக்கத்து வீட்டு பையன், பக்கத்து வீட்டு பொண்ணுங்கிற மாரி. ஸோ ஒரு சாமானியர் ஒருத்தர், நம்மள்ல ஒருத்தன் வந்து அங்க அமைச்சர் ஆயிக்கிறான்ப்பா, அப்படிங்கிற மாரி ஒரு கனெக்ட் இருக்கு. அஃப்கோர்ஸ் விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டார். அவர்கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மக்கள்கிட்ட இருக்கு. ஆனா, அவர சுத்தி இருக்கிறவங்கள ஒரு கனெக்டிவிட்டி மக்கள்கிட்ட இருக்கு. அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இது வந்து ஃபர்ஸ்ட்டு டிஎம்கே 1967ல ஒரு பிராமின் டாமினன்ஸ ஒழிச்சுட்டு ஓபிசி
அவங்களுக்கு வந்து அந்த இடத்த குடுக்கும்போது, இங்க இருக்கிற மக்கள் நம்மள்ல ஒரு ஆள், நம்மள்ல ஒருத்தர் தான் அந்த அண்ணாதுரை. அவரு அங்க போறாரு. நம்மள்ல ஒருத்தர் தான் கலைஞர். அங்க 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 போறாரு. நம்மள்து ஒருத்தர் தான் நெடுஞ்செழியன். அவரு அங்க இருக்கிறாரு. ஸோ அந்த மாரி ஒரு கனெக்டிவிட்டி வந்துச்சு. அது வந்து டிவிகே இந்த கவர்மெண்ட்ல இருக்கு. ஸோ டிவிகேவே அந்த டிஎம்கேவோட கம்பேர் பண்ணக்கூடாது தான். பட் ஆனா ரியாலிட்டி இதுதான். மக்கள் வந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் வந்து தங்கள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க கட்சியோட. ஸோ விஜய் அவர்களுக்கு பாசிட்டிவிட்டி இதுல இருக்கு. அப்புறம் அமைச்சர்கள் வந்துட்டாங்க. அதுல குருத்தர்ல பிராமணர் ஒருத்தருக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டா இருக்கு. ஸோ என்ன பொறுத்தளவுக்கு பிறப்பின் அடிப்படையில ஒரு ஒரு நபர வந்து பார்த்தீங்கன்னா, ஆ "நீ உயர்ந்தவன், தாழ்ந்தவன்" அப்படின்னு சொல்றது எவ்வளோ தவறோ, அதே மாரி தான் பிறப்பின் அடிப்படையில் ஒரு நபர் இந்த செயல செய்ய செய்ய மாட்டாரு. அவர் வந்து தப்பா தான் செய்வாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லக்கூடாது. ஏன்னா, இதுக்கு முன்னாடி திரு வெங்கட்ராமன் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம் அது குடுத்துருக்காங்க மினிஸ்டரா. ஸோ இதுக்கு முன்னாடி அவரு வந்து ஆர்எஸ்எஸோட பின்புலத்துல இருந்தாரு. இப்போ டிவிகேல சேர்ந்திருக்காரு. அவரு அவரு வந்து மினிஸ்டரா வரட்டும். வந்ததுக்கப்புறம் அவரோட செயல்பாடுகள் தவறா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். ஆனா, இப்ப அவரு வர்றக்கு முன்னாடி அவரு பிராமின். அவரு வந்தா குலக்கல்வி திட்டம், மும்மொழிக் கொள்கை அத எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்றது, என்ன பொறுத்தளவுக்கு அது ஒரு தவறான விடயம். அவரு வரட்டும், அவர் செயல்படட்டும். செயல்பட்ட பிறகு தவறா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா கிரிட்டிசைஸ் பண்ணலாம். நானும் சேர்ந்து பண்ணுவேன். ஏன்னா, பிராமின் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வெங்கட்ராமன் அவர்கள வந்து நம்ம கிரிட்டிசைஸ் பண்றது தப்பு. அவரோட செயல்பாட்ட பார்த்து தான் நம்ம பண்ணணும். சரி ஓகே. ஸோ மினிஸ்டர்ஸ் பத்தி பேசிட்டோம். விஜய் அவர்களோட ஸ்பீச்சும் பத்தி பேசிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிற நிலவரம். நல்லா தான் பண்றாரு. இப்போ ரீசென்ட்டா இன்னைக்கு டேட்ல கூட அ பிர அ வந்து பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டரா சட்டமன்றத்தில ஸ்பீக்கர்லாம் செலக்ட் பண்ண பிறகு, எல்லா கட்சி தலைவர்களையும் போய் அவர் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஸ்டாலின் அவர்கள பார்த்திருக்கிறாரு. சீமான் அவர்கள பார்த்திருக்காரு. திரு வைகோ அவர்கள், பாமக அப்புறம் இவரு ராமதாஸோட மகன் அன்புமணி அவர்களையும் வந்து போய் பார்த்திருக்காரு. ஸோ இந்த மாரி எல்லா லீடர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து கொஞ்சம் கனெக்ட் பண்ணியிருக்கிறாரு. அது முக்கியம். இத விட முக்கியமா சிஎம்மா ஆன பிறகு பெரியார் திடலுக்கு போய் பெரியாரையும் வணங்கியிருக்கிறாரு. ஸோ நான் என்ன பொறுத்தளவுக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கிட்டயும் கொஞ்சம் இணக்கமா போய்க்கலாம். ஏன்னா, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு ஸ்டேபிள் கவர்ன்மென்ட் இல்ல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்போட நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறதா இருக்கிறாரு. அதே சமயம் ஏடிஎம்கே, பிஜேபி சைடுல அவர் தல வச்சும் படுக்கல. ஏன் அப்படின்னா, விஜய் அவர்கள் தெளிவா அரசியலுக்கு முன்னாடி டிவிகே வெர்சஸ் டிஎம்கே அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. இப்போ அவர் ஆட்சி கட்டுக்கு வந்ததுக்கப்புறம் டிஎம்கே கண்டிப்பா டிவிகே ஒரு பிஜேபி பி டீம் அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய இருக்கு. அதுக்கு வந்து டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பேஸே குடுத்துறக்கூடாது அப்படிங்கிறதுல விஜய் தெளிவா இருக்கிறாரு. ஸோ டிஎம்கேவோட அரசியல் என்னமோ ஆன்டி பிஜேபி அரசியல வந்து டிவிகே வந்து நியூட்ரலைஸ் பண்றாங்க. "எப்பா நானும் பெரியார ஆதரிக்கிறவன் தான். நானும் உங்க கூட எல்லாம் நின்னுட்டு தான் இருக்கிறேன். நானும் சமூக நீதிய ஃபாலோ பண்றவன் தான்." அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவோட ஸ்பேஸ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பண்றாரு. இத விட முக்கியமானது ஏடிஎம்கேவோட ஸ்பேஸ டோட்டலா காலி பண்றாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்பீச்லயே தெரியும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, என் கட்சியில, என் நிறுவனத்தில, என் நிர்வாகத்தில நான் ஒருத்தன் தான் பவர். வேற யாரும் கிடையாது. அப்படின்னு சொல்றது வந்து டைரக்ட்டா அவரு டிஎம்கேவ அட்டாக் பண்றாரு. ஸோ இது மோர் ஓவர் ஒரு ஏடிஎம்கேவோட ஸ்டாண்ட். ஏடிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் பீரியட்லயும் சரி, ஜெயலலிதா பீரியட்லயும் சரி, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பவர் தான் இருக்கும். அங்க வந்து வேற எந்த ஒரு மினிஸ்டரோ, எந்த ஒரு எம்எல்ஏவோ வாலாட்ட முடியாது. அப்படி வாலாட்டுனாங்கன்னா, எங்கேயோ தூக்கி அடிக்கப்படுவாங்க. அதே மாரி தான் விஜய் அவர்களும் சொல்றாரு. அதே மாரி தன்னோட ஆட்சியில, சரி ஆட்சிக்கு வந்துட்டோம், கொஞ்சம் ஆட்டம் போடுவோம் அப்படின்னு நெனச்சா, இப்பவே அத அழிச்சிருங்க, இல்ல வெளில போயிருங்க அப்படின்னு அவர் தெளிவா சொல்றாரு. ஸோ ஏடிஎம்கேவோட இடத்த விஜய் அவர்கள் ஏற்கனவே உடைச்சுட்டாரு. இப்பவும் ஏடிஎம்கே உடையப் போகுது. அது இன்னொரு வீடியோல சொல்றோம். இப்போ விஜய் அவர்கள் அந்த ஸ்பேஸ சூப்பரா எடுத்துக்கிட்டாரு. ஸோ என்ன சுத்தி தான் இங்க பவர் இருக்கும். இந்த ஆட்சியில நல்லது நடந்தாலும், கெட்டது நடந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கிறத தன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயே சொல்லிட்டாரு. ஸோ நம்ம எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்கள ஒரு தற்குறின்னும், அவங்களோட தொண்டர்கள ஒரு தற்குறின்னு தான் நெனச்சோம். பட் ஆனா விஜய் ஹேஸ் அ சீரியஸ் பிளான். ஏன்னா அவரோட ஃபர்ஸ்ட் ஸ்பீச்லயும் சரி, இப்போ அவர் செயல்படுறதுலயும் சரி, அவர் கொஞ்சம் தெளிவா தான் போறாரு. பட் ஸ்டில் அவரோட ஆட்சி ஒண்ணும் பெரிய ராமர் ஆட்சி மாரியெல்லாம் இருக்கும்னுலாம் நான் சொல்ல வரல. அவரும் நெறைய தப்பு செய்வாரு. பட் ஆனா ஹி இம்ப்ரெஸ்ட். ஏன்னா ஒண்ணுமே தெரியாது. அவர்கிட்ட ஒரு நடிகன்கிட்ட ஏன் ஆட்சிய குடுக்குறோம்னு சொல்லும்போது, அவரு இப்போ வரைக்கும் இந்த 2 நாள் ஆயிருக்கு. இந்த 2 நாள் வரைக்கும் அவர் எடுத்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஓகே. டீசென்ட்டா இருக்கு.
பட் ஆனா, இன்னும் அவரு கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த தமிழ் தாய் வாழ்த்து மாரியான இஷ்யூஸு இதெல்லாம் வந்து இன்னும் கன்டின்யூ ஆச்சு அப்டின்னா, கண்டிப்பா விஜய் அவர்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். அண்ட் அவருக்கு இது தெரியும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, விஜய் இஸ் எ ஷூல்டு பாலிட்டிஷியன். அவருக்கு வந்து தெளிவா பெரியார் திடலுக்கு போறாரு. ஆனா, பெரியார் கொள்கைகள அவர் பின்பற்ற மாட்டாரு. ஏன்னா, ஆணவ கொள்கை கவினோட ஆணவ கொள்கை நடந்துச்சு. கொலை நடந்துச்சு. அப்பல்லாம் அவரு வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா தான் இருந்தாரு. எல்லா ஃபர்ஸ்ட்டு மாநாட்டிலே பகவத்கீதை, குரான், பைபிள் இது எல்லாத்தையும் வச்சு தான் இருந்தார். பெரியாரெல்லாம் இதுக்கு டோட்டலா அகைன்ஸ்ட்டா இருக்கிறவர். ஸோ, அதனால அவரு பார்க்குறாரு. ஏடிஎம்கே, டிஎம்கே எல்லாரும் பெரியாரையே தான் ப பொற அ போட்டுறாங்க. அவங்கள வச்சு தான் அரசியல் பண்ணிக்கிறாங்க. நம்மளும் அதவே எடுத்துக்குவோம். ஏன்னா, அவர பொறுத்தளவுக்கு ஓட்டு வருது, நான் ஜெயிக்கிறேன். அவ்வளோதான். பிஜேபி ஸ்டாண்ட் மாரி தான். பிஜேபிக்கு எலக்ஷன் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் வின், எண்ட்ஸ் வித் வின் அவ்வளோதான். அவங்களுக்கு வந்து எலக்ஷன்னாலே வெற்றி, வெற்றி, வெற்றி. அதே மாரி தான் விஜய் அவர்களும் ஸோ போறாரு. பட் ஆனா அவரு பிஜேபி அளவுக்கு மோசம்னு நான் சொல்லல. பட் ஆனா அவரோட ஸ்டாண்ட் நான் சொல்றேன். அப்படிதான் இருக்கு. சரி ஓகே. நெறைய அப்டேட்ஸ் இருக்கு. இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு. என்னோட வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் சொன்ன கருத்து உங்களுக்கும் புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். நான் ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்னைய கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. கமெண்ட்ல போடுங்க. நானும் கத்துக்கிறேன். நன்றி, வணக்கம். அப்படியே நம்ம வீடியோவ ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.